எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நான் கட்டிட்டு இருக்கிற இந்த காட்டன் சாரி தான் பார்க்க போறோம். அப்படி கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இந்த காட்டன் சாரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த சாரீஸ் தான் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ நாம மட்டும் சும்மா இருக்கலாமா? நாமளும் காட்டிட வேண்டியது தான். பாருங்க, சூப்பராக இருக்குது. ஹேண்ட் பிரிண்டிங் சாரீங்க, ஹேண்ட் பிரிண்டட் சாரீ. சூப்பராக இது வந்து கையிலேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது டிஷ்யூ சாரீ தான் இது. ஆனால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. காட்டன் சாரிலேயே டிஷ்யூ சாரியாக இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு மாதிரி ஜரி ஒர்க்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஷைனிங்காக இருக்குது. அப்படியே காதி காட்டனாக இருந்தால் அப்படியே ஃபுல்லாகவே காட்டனாக இருக்கும். உங்களுக்கு துவைச்சாக்கா ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி இதாகிடும். ஆனால் இது வந்து நீங்கள் துவைச்சி நல்லா அயன் பண்ணி கட்டினீங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியில் போனால் வந்தால் கடைங்களுக்கெல்லாம் போகும்போது வரும்போது நம்ம கட்டிக்கலாம் நீட்டாக. நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே கட்டியிருக்கிறேன். அந்த சாரீ எதுவுமே ஆகலை பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. பார்டர் பார்டரில் லாஸ்ட்டாக சின்னதாக வந்து கான்ட்ராஸ்டாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்ட் பிரிண்ட்டுங்கிறதுனால நமக்கு வந்து துவைச்சாலும் போகாது. ஆனால் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடுறத விட கையில் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கட்டிக்கிறதுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெறுமனே காதி காட்டன் வந்து ரொம்ப பிளைனாக கட்டாமல் இதில் கொஞ்சம் லைட்டாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இந்த டிஷ்யூ சாரிங்கிறதுனால லைட்டாக ஜரியாட்டம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 800 rupees ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இதில் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது. நம்ம அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கலர் நல்லா பிங்க் சாரி. ஓகே, பிங்க்குக்கு கீழே வந்து நல்லா டார்க் பளிச்சிருக்கிற பிங்க் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இதுலேயே வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. நான் ப்ளவுஸும் காட்டுறேன். நான் ப்ளவுஸ் வந்து நம்ம எல்லா சாரிக்கும் ப்ளவுஸ் தைச்சி போடுறது வந்து அவ்வளோதான். அதனால் ப்ளவுஸ் நான் தைக்கல, அப்படியே வந்து இருக்கிற ப்ளவுஸை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ப்ளவுஸ் காட்டுறேன். இதில் வந்து ஒரு 80 சென்டிமீட்டரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க, இதுதான் ப்ளவுஸு. நான் சாரியை ஃபுல்லாகவே அளந்து பார்த்துட்டேன். சாரீ வந்து 5.5 மீட்டர் இருக்குது. அது இல்லாமல் 80 பாயிண்ட் வந்து ப்ளவுஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம தைச்சிக்கிறதுனால தைச்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கலர், நல்லா பிங்க் கலர், ஆரஞ்சு ஷேடு கடந்த ஒரு பிங்க் கலர் சாரீ. இப்படி தான் இருக்குது. நல்லா டிஷ்யூ சாரிங்கிறதுனால நல்லா அதில் இருக்கிற பூக்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஹேண்ட் பிரிண்ட்டுங்கிறது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரிங்களா? சூப்பராக இருக்குது. முந்தானி ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக இந்த ஒரே டிசைன் தாங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுடு, அப்படியே ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாகவே தெரியுதுண்ணா சாரீ. இந்த சம்மரில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைனாக நம்ம காட்டன் சாரீஸை கட்டி கலக்க போகிறோம். சரிங்களா? உங்களோட சேர்ந்து நானும் வந்து கலக்க போகிறேன். இது ஒரு கலர் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். செம்ம சூப்பரான கலர், பேபி பிங்க்குக்கு இங்கத்தில் பார்டரில் கொஞ்சம் டார்க் பிங்க் கொடுத்துருக்காங்க. நல்லா பேபி பிங்க்கு, கொஞ்சம் டார்க் பிங்க்கு. ஓகே, இது ஒரு கலரு. அடுத்த கலர் லாவெண்டர், சூப்பரான லாவெண்டருக்கு நல்லா கொஞ்சம் டார்க் வாடாமல்லி கலர் பார்டராக கொடுத்துருக்கேன். லாவெண்டர் கலரு, வாடாமல்லி கலர். அதில் இருக்கிற அந்த ஷைனிங் பாருங்கள், சூப்பராக தெரியுது. இது வந்து பெரியவங்க வந்து கட்டினா காட்டன் சாரீ கட்டிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த சாரீ வந்து எங்கேர்ஸ்லாம் கூட கட்டலாம். ஏன்னா இந்த டிஷ்யூ சாரிங்கிறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்கு இல்லைங்களா? அதனால் நாமளே கட்டிட்டு போகலாம். கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கலர் பார்க்கலாம். கிரே கலர், பார்க்கறதுக்கு நல்லா சில்வர் கலர் மாதிரி இருக்குது. கிரே கலர், இதில் வந்து நல்லா வாடாமல்லி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆரஞ்சு கலர், ரெட்டும் பிங்க்கும் ஆரஞ்சு கலந்தா எப்படி இருக்கும் அந்த கலர். கீழே வந்து பிங்க் கலர் பார்டர். ஓகேங்களா? டார்க் பிரிக்ஸ் கலர். அடுத்தது ஆலிவ் கிரீன், சூப்பரான ஆலிவ் கிரீனுக்கு வாடாமல்லி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வாடாமல்லி கலர் தான் கொடுத்துருக்காங்க. கிரீன், பேரட் கிரீன், அதுக்கு வாடாமல்லி கலர் பார்டர். அடுத்த கலர் டீப் கிரீன். எப்படிங்க, க்ரீனில் தான் 1008 க்ரீன் இருக்கு. அதில் இது வந்து டீப் க்ரீன். ஓகே, அதுக்கு வந்து நல்ல லாவெண்டர் கலர் பார்டர். அடுத்த கலர் பிரில்லியன்ட் ப்ளூ. ஓகேங்களா? லாவெண்டர் கிடையாது, லாவெண்டரில் ப்ளூ கலர் தான் எப்படி இருக்கும் அதுதான். அதனால தான் பிரில்லியன்ட் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வித்தியாசமான கலராக இருக்குது. அடுத்தது நாம் எப்போவும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச லாவெண்டர் கலர். ஓகே, அடுத்து நான் கட்டியிருக்கிற அதே சாரீ, இந்த கலர் சாரீ, மயில் கழுத்து கலர்.
அதுக்கு லாவெண்டர் கலர் வாடாமல்லி கலர் பார்டர். இது ஆனந்தா கிரீன். ஆனந்தா கிரீனுக்கு லாவெண்டர் கலர் பார்டர். அடுத்ததாக நம்ம பார்க்குற கலர் வந்து காப்பர் கலர். சூப்பராக இருக்குது காப்பர் கலர். இதில் வந்து பூ போட்டிருக்கிறது அந்த ஹேண்ட் பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் காட்டின இந்த கலர்ஸ்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கலர் சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. இந்த காட்டன் சாரீ வந்து 800 + ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த டிசைன் சாரீ நம்ம பார்த்துடலாமா? அடுத்ததான் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ண சாரீ இந்த நீட்டா அம்பானி சாரீ தான். இதில் வந்து மறுபடியும் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தான் ரீஸ்டாக் பண்ணுவோம். நாங்கள் ரொம்பலாம் இல்லை, பண்ண அப்படி விற்க. இதில் பார்த்தா கிரீன் கலர் மாதிரியே இருக்குக்கா வீடியோவில். ஆமாம், இது கோல்டன் கலரு, ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலு. இந்த சாரீ இப்போ ரீஸ்டாக் பண்ணி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த நீட்டா அம்பானி சாரீ வந்து 1050 + ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? சாஃப்டான சூப்பரான மெட்டீரியல். அடுத்ததாக நம்ம பார்க்குற சாரீ இந்த சாரீ தாங்க. 2 பக்கம் நல்லா ஜரி ஒர்க்கோடு இருக்குது. இது வந்து உடல் பாகம் ஃபுல்லாக நல்லா பாந்தினி டிசைனில் இருக்குது பாருங்கள். ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஜருகை பாருங்கள். இந்த இடத்துல லைட்டு ப்ளூக்கு நல்லா நேவி ப்ளூவில் வந்து நல்லா பெப்சி ப்ளூவில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஜருகை. இது வந்து பூனம் மெட்டீரியல். நல்லா பாருங்கள், பூனம் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போலாம் இந்த பூனம் மெட்டீரியலே வரதே இல்லை. ஆனால் பூனம் மெட்டீரியல் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. பூனம் மெட்டீரியல்னால் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படி மெதுன்னு இருக்கும். அதுதான் பூனம் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது இந்த பூனம் மெட்டீரியல். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். நல்லா கட்டிக்கிட்டால் நல்லா சாஃப்டாக இப்படி இருக்கும். நம்ம உடம்போட ரொம்ப மெதுன்னு இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. சரிங்களா? இதனோட முந்தி பார்த்துடலாம். இதுதான் இதனோட முந்தி. அதில் நல்லா அழகாக பாந்தினி டிசைன் போட்டிருக்காங்க. அதில் டேசில் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ப்ளவுஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பார்த்துடலாம். சூப்பரான ப்ளவுஸு. இது உள்ள நீங்கள் லைனிங் கொடுத்து நம்ம தைச்சி இந்த ப்ளவுஸ் போடணும். சரிங்களா? அந்த மாதிரி லைனிங் கொடுத்து தைச்சா தான் சூப்பராக இருக்கும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு. நம்ம இந்த ப்ளவுஸ் போடாட்டினாலும் இந்த ப்ளூ கலர்லேயே நம்ம ப்ளைன் ப்ளவுஸ் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இதில் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். கலர்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்டாகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சாரியோட ரேட் வந்து 750 + ஷிப்பிங் வரும். சரிங்களா? அடுத்த கலர் நல்லா கனகாம்பர கலர், பீச் கலர், நல்லா பீச் கலர், பயங்கரம் பளிச்சுன்னுக்கிற பீச் கலருக்கு நல்லா ரெட் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா சூப்பரான பளிச்சுன்னு இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட்டு இந்த சாரிலே ரொம்ப அழகுங்க. அடுத்த கலர் வந்து லைம் க்ரீன். அதுக்கு வந்து நல்லா டார்க் க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் தான் நல்லாயிருக்கு. சரிங்களா? லைம் க்ரீனுக்கு நல்லா டார்க் க்ரீன். அடுத்த கலர் வந்து நல்லா சாண்டல் கலரு, அதுக்கு க்ரீம் கலர். சாண்டல் கலரில் க்ரீம் கலர், அதுக்கு வந்து காப்பி கொட்டை கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. க்ரீம் கலருக்கு காப்பி கொட்டை கலர். வேலைக்கு போகிறீங்களா, அதனால இந்த மாதிரி கட்டிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்களா, டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா லாவெண்டர் கலர், பளிச்சுன்னு லாவெண்டர் கலர், அதுலேயும் டார்க் லாவெண்டர் பார்டராக கொடுத்துருக்காங்க. கத்திரிப்பூ கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர். அடுத்து ஆனியன் பிங்க். இது நல்லா வெங்காய சருகு கலர், அதில் டார்க்கு. இது வந்து இந்த கலர் நாவப்பழ கலர். கீழே வந்து நாவப்பழ கலருங்க, மேலே வந்து ஆனியன் பிங்க்கு. சரிங்களா? அவ்வளோதான். இந்த கலர்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே ஒரு 4 சாரீ வச்சுருக்கிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டின இந்த பூனம் மெட்டீரியல் சாரீ வந்து 750 + ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ அடுத்த டிசைன் சாரீ பார்த்துடலாம். அது நல்லா கலர்ஃபுல்லான சாரீ பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா கலர்ஃபுல்லான சாரீ அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த சாரீ தான். ரெயின்போ செமி டோலா சில்க் சாரீ. ஓகேங்களா? இது வந்து டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டான மெட்டீரியல். இதுலேயே வந்து நிறைய மெட்டீரியலில் இந்த சாரீ வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே இந்த சாரீ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் சாரீ, அவ்வளோ சூப்பரான டிசைன் சாரீ. எங்கள் பொண்ணுங்களே இந்த சாரீ டிசைன் வேணும் அப்படின்னாங்க. இது வந்து ஜரிகை இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாந்தினி டிசைனு, அதுக்கப்புறம் ஒரு டிசைன், இது எல்லாமே டிசைன் பேட்சாக பிரித்து வந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள்.
கீழே வந்து நல்லா ஜரி ஒர்க் வந்திருக்கு. இது வந்து நல்லா ஜரிகை போட்டு மேலேயும் கீழேயும் நல்லா ஜருகை போட்டு பார்டரில் வந்திருக்கு. நடுகாண்ட நல்லா கலர்ஃபுல்லாக saree இருக்குது. பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா பிரிண்டடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெயின்போ செமி டோலா சில்க் saree. ஓகே, இப்போ இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தலாம். இந்த சாரியோட ரேட் வந்து 700 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்திருக்கு. நான் காட்டுற கலர்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நான் கட்டியிருக்கிறது ஒரு கலர் சாரீங்க. இதில் இருக்கிறது எல்லாம் மாறி மாறி அப்படியே கலர் வருது. ஓகேங்களா? நம்ம எந்த கலர் சாரீ எடுத்து கட்டினாலுமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து லாவெண்டர் கலர் வந்திருக்கு. நான் கட்டியிருக்கிறதுல லாவெண்டர் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு கலர் சாரீ. ஓகேங்களா? நல்லா லென்த்தியாகவே காட்டுறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துங்க. இந்த சாரியில் இந்த க்ரீன்ஸ் வந்து இந்த க்ரீன் வந்திருக்கு. இந்த க்ரீன் வந்து வந்திருக்கு. வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு கலர். ஒவ்வொரு சாரிக்குமே வந்து பார்டர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜரிகை ஒரு போட்ட பார்டர் வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சாரீ நான் எங்களால் கொடுக்க முடியும். இந்த பார்டரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இது ஒரு கலர். இது வந்து நல்லா வாடாமல்லி கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நல்லா கிரே கலர் தான், சூப்பரான கிரே கலர். இது வந்து நல்லா லாவெண்டர் கலர். இந்த saree வந்து கலர் வந்து லாவெண்டர் கலர். இந்த saree வந்து ப்ளூ கலர். பார்டர் வந்து இந்த ஜருகை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இதை லாஸ்ட் saree. இது வந்து மெரூன் கலர். ஓகேங்களா? இந்த சாரியோடைய ப்ளவுஸ் நம்ம பார்த்தலாம். இது வந்து பாந்தினி பிரிண்டட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதுதான் வந்து ப்ளவுஸு. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிட்டியில் காட்டுறாங்க. பென்னி சில்க்ஸில் காட்டுறாங்க, செமி சில்க்ஸில் காட்டுறாங்க. இது மாதிரி வித்தியாசமான சில்க்ஸில் வந்து காட்டுறாங்க. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நாங்கள் காட்டுறது வந்து டோலா செமி சில்க் saree. அதனால் நாங்கள் காட்டுற இந்த சாரியோட ரேட் வந்து 750 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? அதில் வந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். லைன்ஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொருத்தருது. எங்களுது வந்து பிரிண்டட் பாந்தினி பிரிண்டட் போட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஜருகை இந்த மாதிரி லைன்ஸ் வராமல் வெறும் அப்படியே வந்து ப்ளைனாக வந்து கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு வந்து பாந்தினி டிசைனோட பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதில் உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நான் இப்போ இன்றைக்கி நான் காட்டின இந்த 3 சாரியில் எந்த saree பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.